வெல்கம் பேக் டு த ஷோ. சதுரங்க விளையாட்டு. இந்த விளையாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா காய்கள் வந்து சிறப்பான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பான்ஸ், பவர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ராணியோட மூமெண்ட்டு. ராணியோட நகர்த்தல் பார்த்தீங்கன்னா 27 கட்டங்கள் நகரும். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ராணியோட நகர்த்தல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிஷப்போட நகர்த்தல் எப்படி இருக்கும், ரூக்கோட நகர்த்தல் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்றோம். சரியா? பிஷப்போட நகர்த்தல் வந்து அதாவது குறுக்கு வெட்டாகவும் போவோம், குறுக்கு வெட்டாக தான் போவோம். யானை வந்து நேராக தான் போவோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த ராணி கிடைக்கும். எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ இந்த ராணி வந்து நடுவு கட்டத்தில் இருக்காங்க. அப்படி இந்த நடுவு கட்டத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த நடுவு கட்டம்ங்கிறது என்னது, உங்களுக்கு D5, E5, D4, E4 இந்த 4 கட்டம் உங்களுக்கு முதன்மையான சதுரங்கள்னு சொல்லுவாங்க. இப்படி அப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து முதன்மையான கட்டங்கள், அடுத்த கட்டங்கள் வந்து இந்த கட்டங்கள் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த முதன்மையான கட்டங்களுக்குள்ள ஆட்டத்தை யார் நல்லா நோக்கி வேகமாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது சதுரங்களில் வந்து உங்களுக்கு யார் வந்து கரெக்டாக அந்த கண்ட்ரோலில் வந்து, அதாவது இது முதன்மையான ஸ்கொயரில் வந்து அட்டாக் இருக்கும், இதுக்கு வந்து சப்போர்ட்டிவ், இதுக்கு வந்து துணையாக இருந்து அதுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து இந்த பாயிண்ட் இருப்பாங்க. அப்போ இதை அடிக்கணும்னா நீங்கள் இதை அடித்தா தான் நீங்கள் இதை அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து குயினோட ராணியோட மூமெண்ட்ஸை பார்ப்போம். இப்போ இந்த ராணியோட மூமெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 27 உங்களுக்கு இந்த ராணியை பார்த்தீங்கன்னா 27 மூமெண்ட்ஸ் வரும். அந்த 27 மூமெண்ட்ஸ் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ குயின் வந்து எந்த ரேங்க்கில் இருக்க, 4வது ரேங்க்கு, ஃபைல் வந்து ஈல இருக்கு. சரியா? அப்போ இந்த குயின், அப்போ ஆங்கிலத்தில் சொன்னோன்னா த குயின் இஸ் ஆன் E4 ஸ்கொயர், த ஃபைல் E ஆஸ் வெல் அஸ் 4th ரேங்க். ஸோ E ஃபைலில் 4வது ரேங்க்கில் இருக்கு. இப்போ நம்ம 27 ஸ்கொயரு அப்படிங்கிறத கண்ட்ரோல் நம்ம சொல்கிறோம். அப்போ குயின் ஒரு இடத்துல இருந்தால் 27 ஸ்கொயர் வரைக்கும் ஜாஸ்தியாக கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் கம்மியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அந்த 27 ஸ்கொயரு எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதை ஜாலியாக வந்து பார்க்கலாம். வாங்க. சரியா? இப்போ பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27. அப்போ எந்த ஒரு சதுரங்க காய்கள் நடுவில் இருந்தாலும் அதை வந்து எப்படி அதை நகர்த்துறது. இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20 21 22 23 23 24 25 26 27. ஸோ அப்போ அந்த ஒரு ராணிங்கிற முதன்மையான காய் வந்து நம்ம நகர்த்துறப்ப 27 கட்டங்களில் நமக்கு வந்து தன்னோட திட்டங்களை செயல்படுத்தும். இப்போ அந்த ராணியோட மூமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இப்போ இந்த ராஜா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கட்டம் தான் நகரும். ஒன்று இங்கே நகரும், 1 2 3 4 5 6 7 8. ஆனால் ராஜா வந்து நகர்றப்ப ஒன்று தான் நகரும். ஆனால் நமக்கு வந்து ஒரு சிறப்பான காய் நகர்த்தல் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் போர்டை அடுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் போர்டை அடுக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பீசஸும் உங்களுக்கு பவர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுப்போம். சும்மா ஒரு சைடு நான் பண்ணுறேன், அதை பேஸ் பண்ணி அதை
அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ எல்லா பீசஸும் அது மாதிரி தான் வரும். இப்போ வந்து இந்த பீஸை டெவலப் பண்ணிட்டீங்க, நைட்டை வேறு தான் நவுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டெவலப் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி டெவலப் பண்ணுறாங்க. இப்போ ராஜாக்கும் யானைக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு கேப் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ராஜாவை 2 ஸ்டெப் நவுத்தலாம். இப்போ ராஜாவை 2 ஸ்டெப் நவுத்தினா யானையும் 2 ஸ்டெப் நவரும். இது வந்து ராஜா பக்கம் கோட்டை கட்டுதல். இது வந்து ராஜா பக்கம் கோட்டை கட்டுதல். சரி, இதே வந்து ராணி பக்கம் கோட்டை கட்டுறதுன்னா எப்படி வரணும்? இந்த ராணி டெவலப் ஆகிடுச்சு, இப்படி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதே வந்து ராணி பக்கம் கோட்டை கட்டுறதுன்னா ராஜா வந்து E8 இருக்கணும். E8லேருந்து C8க்கு நவுத்தணும். C1 ரூக்கு D1. இப்போ இதே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதை இந்த சைடு கூட நம்ம வச்சு செஞ்சு பார்த்துக்கலாம். அது எப்படி வரும்னா, இப்போ வந்து மற்ற காய்கள்லாம் நம்ம நவுத்தியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணணும்னா E8லேருந்து C8க்கு நம்ம நவுத்திக்கலாம் கேன்சல். அப்போ ராஜா வந்து 2 மூமெண்ட் பண்ணுறப்ப யானை வந்து 3 மூமெண்ட் பண்ணும். அப்படி 3 மூமெண்ட் பண்ணலாம். அல்லது இது வந்து ராணி பக்கம் கோட்டை கட்டுதல். இப்போ இது வந்து ராஜா பக்கம் கோட்டை கட்டுறதுன்னா G8ல் ராஜாவை வைக்கணும், யானையை வந்து F8ல் வைக்கணும். இது வந்து ராஜாவுக்கான கோட்டை கட்டுதல் முறை. இப்போ அந்த கோட்டை கட்டுதல் முறையிலே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் செக் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ஒரு இப்போ ஓப்பன் செக் இருக்கிறப்ப நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இல்லீகல் மூவ்னு சொல்லுவாங்க, தவறான மூவை. ஒரு ஆட்டத்தில் ஒரு காயை நகர்த்துறப்ப உங்களுக்கு ஒரு இல்லீகல் மட்டும்தான் வர்றதுக்கு அலோடு. 2வது இல்லீகல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டம் வந்து தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ வெற்றிக்கு வந்து எவ்வளோ மதிப்பு? வெற்றிக்கு 1. சமமான நிலைக்கு வந்து அரை புள்ளிகள், தோற்றதுக்கு வந்து உங்களுக்கு புள்ளிகள் கிடையாது, அதனால் 0ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ செக் வைக்கிறப்ப நம்ம என்ன நோட்டேஷன் எழுதுறது? ஸோ ஸ்கோர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மதிப்பு அட்டைன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி எழுதுவாங்கன்னா, இப்போ E4, NF3, பிஷப் E2, பிஷப் C4, கிங் C1, ரூக் D1. அப்போ இதை எப்படி எழுதுனாங்கன்னா ட்ரிபிள் O அப்படி எழுதுவாங்க. இல்லை ரூக்கு E1 இந்த மாதிரி நம்ம போடுவாங்க. இப்போ மேட்டுன்னா இந்த மாதிரி ஒன்றுமே மேட்டு இருக்குது. அப்போ செக் மேட் அப்படிங்கிறப்ப ராஜாவை செக்கில் வச்சு நம்ம லாக் பண்ணுறத ராஜா எங்கேயும் தப்பிக்க முடியாத அளவுக்கு வந்துச்சுன்னா அது செக்மேட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வேறு எங்கேயும் நான் ஒன்று செக்கில் இருக்கிறப்ப கேன்சல் பண்ண முடியாது. சரியா? இது ஒரு அடுத்த பகுதி வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி.